Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Dear students, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா coming 1/4/2024 அன்னைக்கு 10th க்கு பப்ளிக் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. சோ இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எப்படிலாம் ரிவிஷன் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் தெளிவா பார்க்க போறோம். சோ நமக்கு வந்து 28/3/2024 அன்னைக்கு நமக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து முடியுது. சோ அன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3.5 days டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 28/3/24 இருந்து நமக்கு எக்ஸாம் வந்து 1ஆம் தேதி அப்ப நமக்கு 31/3/24 வரைக்கும் நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 3.5 days நமக்கு என்ன பண்ணலாம் ரிவிஷனுக்காண்டி இருக்கு. சோ இந்த 3.5 daysல நம்ம எப்படி வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லா கவர் பண்றது ஃபர்ஸ்ட் எந்த லெசன் படிக்கலாம் சோ அடுத்து வர என்னென்ன லெசன்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டே வரலாம். சோ ஒவ்வொரு லெசனுக்கும் எவ்வளவு மார்க் வந்து எக்ஸ்பெக்டேஷனா கேட்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன். சோ எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. சோ நீங்க ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 28/3/2024. சோ இந்த ஆஃப்டர்நூன் செக்ஷன்ல நமக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா சோ டைமிங் பாத்தீங்கன்னா டைமிங் வந்து சோ நீங்க வந்து நல்ல வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 o'clock மேல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நீங்க கரெக்ட்டா வந்து 3 PM க்கு என்ன பண்ணுங்க ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ 3 PM ல இருந்து சோ சம் டைம் நடுவுல பிரேக்லாம் இருக்கும். சோ அத தாண்டி அப் டு நீங்க 11 o'clock வரை என்ன பண்ணுங்க கண்டிப்பா வந்து நீங்க ரிவிஷனுக்கான டைம் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உனக்கு வந்து என்ன பண்ணுங்க எக்ஸாம் முடிச்சிட்டு ஒரு 2 hours என்ன பண்ணியாச்சு நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு. சோ இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும் ஒரு 2.5 daysலயே ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த டைத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 11 o'clock வரைக்கும் என்ன பண்ணுங்க முடிக்கிற மாதிரி. சோ இதுல எந்த லெசன் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் லெசனா எடுத்துக்கங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சாப்டர் 1 எடுத்துக்கங்க. சோ சாப்டர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். சோ இத டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 எக்ஸசைஸ் இருக்கும். சரிங்களா? சோ இது எல்லாரும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சதனால ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ நீங்க எவ்வளவு டயர்டா இருந்தா என்ன பண்ணலாம் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நீங்க வந்து சாப்டர் 8 வந்து கவர் பண்ணுங்க. சோ சாப்டர் 8 வந்து ப்ராபபிலிட்டி தான் எல்லாத்துக்கும் ஈஸியா தெரியும். சோ அதுல வந்து 8.3 ப்ராபபிலிட்டி அண்ட் 8.4 உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் 8.1 8.2 உங்களுக்கு என்னவா இருக்கும் நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா சோ இதுல இருந்து ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கேட்பாங்க அண்ட் 8.2 8.1 இது ரெண்டுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கேட்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்குள்ள இந்த 2 லெசன் நீங்க கவர் பண்ணீங்கன்னா டோட்டலா வந்து ரொம்ப சிம்பிள் லெசன் நம்ம கவர் பண்ணியாச்சு. சோ இதுல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நீங்க மார்க் பாத்தீங்கன்னா சோ இதுல இருந்து நம்ம எவ்வளவு மார்க் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு நீங்க இது வரைக்கும் எழுதின ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சோ வந்து 5 மார்க் இருக்கும் அண்ட் 2 மார்க் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் லெசன் இது மட்டுமே உங்களுக்கு 2 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க எழுதின எல்லா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்லயும் 2 5 மார்க் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க 2 மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 2 மார்க் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 8th லெசன் வந்து பாத்தீங்கன்னா அதே போல சேமா நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து நல்லா படிக்க போறோம்னா கண்டிப்பா வந்து ஒரு 5 மார்க் எழுதிடலாம் ஒரு 2 மார்க் எழுதிடலாம். ஆனா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம் நீங்க 2 2 மார்க் 2 5 மார்க் எழுதலாம் அண்ட் சேம் டைம் 2 2 மார்க் எழுதலாம் அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நீங்க வந்து சம் அட்டெண்ட் பண்ண சொல்ல 5 மார்க் அட்டெண்ட் பண்ண சொல்ல நீங்க கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதுல கால்குலேஷன் பார்ட் நிறைய இருக்கும். சோ அதனால நல்ல தெளிவா தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுங்க அதை அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லனா நீங்க மத்த லெசன் என்ன பண்ணுங்க வந்து சாய்ஸ் என்ன பண்ணலாம் ஈஸியா வந்து படிச்சு போயிடலாம். சரிங்களா? சோ இது கூட என்ன பண்ணணும்னா டெய்லி நீங்க வந்து இதை நீங்க கவர் பண்ண சொல்லி கண்டிப்பா வந்து இதே நாள்ல வந்து நீங்க 1 மார்க் என்ன பண்ணிடணும் கவர் பண்ணிடணும். 1 மார்க் எந்த லெசன்ல நீங்க கவர் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா சோ எந்த லெசன் நம்ம படிக்கிறோமோ அதுக்கான 1 மார்க்ஸ் என்ன பண்ணுங்க புக் பேக் ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிடுங்க. அப்ப 1 மார்க் பாத்தீங்கன்னா சாப்டர் 1 உடைய 1 மார்க்கும் சாப்டர் 8 உடைய 1 மார்க் என்ன பண்ணீங்க வந்து தரவு பண்ணுங்க. அப்ப இதை நீங்க தரவு பண்ண சொல்ல மேக்ஸிமம் வந்து உங்க கையில ஒரு 2 2 மார்க் 2 5 மார்க் எழுதுற மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன்லயும் அண்ட் 8th லெசன் வந்து 2 2 மார்க் 2 5 மார்க் எழுதுற மாதிரி நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ண முடியும். சோ இது வந்து இன்னைக்கு 28/3/2024 கவர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ். சோ இதை தாண்டி நம்ம அடுத்த நாள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்த்துட்டே வரலாம் பாருங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து 29/03/2024 ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரைடே வருது. சோ இந்த ஃப்ரைடே வந்து நீங்க டைமிங் பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன். ஸோ மார்னிங் செக்ஷன் நீங்கள் 5 o'clock எஞ்சி படிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா 6 o'clock என்ன எஞ்சிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 6 o'clock தாராளமாக எஞ்சிங்க. ஸோ நீங்கள் டைமிங் நீங்கள் போட்டு பாருங்க. ஸோ டைமிங் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து 5 o'clock ஸோ 5 o'clock ஆர் 6 o'clock. ஸோ நமக்கு வந்து
நீங்கள் 5 o'clock எஞ்சி படிக்கிறது பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ பார்த்துக்குங்க. இது வந்து நீங்கள் 6 o'clock எழுந்து ஸோ அப் டு வந்து சேம் டைம் நைட்டு வந்து 11 PM வரைக்கும் நம்ம ஒரு ரிவிஷன் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மார்னிங் செக்ஷன் எஞ்ச உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ அதில் வந்து எந்த லெசன் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சாப்டர் 3 எடுத்துங்க. சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு மெஜாரிட்டியாக நிறைய 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.1ல் இருந்து 3.19 வரைக்கும் டோட்டலாக வந்து எக்ஸசைஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 2 எக்ஸசைஸ் வந்து என்ன ஆயிரும், உனக்கு கிராஃப் போயிடும். ஸோ வந்து குவாட்ராட்டிக் கிராஃப் ஒன்றும், இன்னொன்று வந்து டேரக்ட் வேரியேஷன் கிராஃபில் போயிடும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.15ம் ஸோ 3.16ம் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து கிராஃபில் நமக்கு வந்து கவர் ஆயிடுவாங்க. சரிங்களா? அப்போ இது கிராஃப் நம்ம தனிப்பாடு, இது கண்டிப்பாக நமக்கு படிச்சே ஆகணும். ஏன்னா உனக்கு ஒரு 8 மார்க் நமக்கு என்ன ஈஸியாக வந்து கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் லெசனில் ஸோ 3.1ல் இருந்து ஸோ 3.14 வரைக்கும் உங்களுக்கு அல்ஜிப்ரா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அல்ஜிப்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.17ல் இருந்து ஸோ 3.19 வரைக்கும் உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸஸ் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து மேக்ஸிமம் எப்படி 5 மார்க் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் போர்ஷன் நிறைய எழுதிருப்பீங்க. அதில் ஸோ இந்த 3.1லேருந்து 3.14 வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து ஸோ 5 மார்க் கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 2 மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் நமக்கு இன்னும் 2 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மட்டும் எப்படி கேட்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ரிக்ஸில் இருந்து மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2 மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குங்களா? அப்போ இதில் டோட்டலாக நமக்கு எத்தனை 5 மார்க் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 5 மார்க் கவர் ஆகுது. அண்ட் நீங்கள் 2 மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 2 மார்க் நமக்கு கவர் ஆகுது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம மெஜாரிட்டி என்ன பண்ணலாம், நிறைய கொஸ்டினை நீங்கள் தெளிவாக படித்ததுனால மற்ற லெசன் படிக்கிறத விட நீங்கள் அல்ஜிப்ரா நல்லா தெளிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இதில் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த லெசன் ஸோ நம்ம படித்தது கொஞ்சம் பெரிய லெசனால ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற லெசன் கொஞ்சம் சிம்பிள் லெசனாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். ஸோ இதை டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஸோ 7.1ல் இருந்து 7.4. ஸோ இதில் முழுக்க ஃபார்முலா பேஸ்ட் கண்டென்ட். ஸோ அதனால் நீங்கள் ஃபார்முலாவை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா இதில் இருந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதுலேருந்து வரக்கூடிய 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அண்ட் 2 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இதை வந்து வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ முழுக்க இது ஃபார்முலா தான். நீங்கள் ஃபார்முலாவை 2 or 3 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த சம்மை ரீட் பண்ண சொல்ல அது என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்களா, வால்யூம் கேட்குறாங்களா, அல்லது ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா, அல்லது கம்பைன் ஃபிகர் கேட்குறாங்களா, நம்ம தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உனக்கு வந்து 5 மார்க் கேட்கக்கூடிய எக்ஸைஸ் வந்து 7.3யும் 7.4லேருந்து அதிகமாக கேட்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து 5 மார்க் வந்து 7.3லையும் 7.4லையும் பண்ணால் உனக்கு வந்து 5 மார்க் வந்து மெஜாரிட்டியாக கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் லெசன் எடுத்துக்கங்க. ஸோ சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. சரிங்களா? ஸோ இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ் இருக்குது. 5.1ல இருந்து 5.4 வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து உனக்கு வந்து 5 மார்க் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. 2 மார்க் வந்து உனக்கு 2 மார்க் கேட்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண விஷயத்தை வச்சு சொல்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் ஃபுல் எல்லா கொஸ்டின் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஹாஃப் வேலி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே எடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவ்வளோ 5 மார்க்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ரொம்ப முக்கியமான சம் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கவர் பண்ணுறா இருந்தால் 5.3யும் 5.4 தெளிவாக பார்த்துங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த லெசன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நாள் கவர் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் செக்ஷன் 6 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 18 hours இருக்கும். சரிங்களா? ஸோ 18 hours இருக்கும். ஸோ இந்த 18 hours-ஐ நீங்கள் வந்து தேர்ட் லெசன் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லெசன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு
10 hours நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 hours ரிட்டர்ன் பண்ணுற ஒர்க் இருக்கும். அண்ட் இது கொடுத்தீங்கன்னா மீதி வந்து 2 லெசனுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 4 hours என்ன பண்ணுங்க நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் half an hour கண்டிப்பாக நீங்கள் பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ அது உங்களுக்கு எப்போ தேவையோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, இந்த தாராளமாக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து கவர் பண்ணக்கூடிய லெசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி அடுத்த நாள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மீதி வந்து என்ன படிக்கணும்னா மீதி 3 லெசன்ஸ் தான் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த லெசன் என்னெல்லாம் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டேட் வந்து 30/3/2024 ஆன் சாட்டர்டே. சாட்டர்டே வந்து என்ன பண்ணிங்கன்னா டைமிங் போடுங்க. ஸோ டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் செக்ஷன் 5 o'clock பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த படிக்கிறது. ஸோ மார்னிங் செக்ஷன் 5 o'clock, அப்படி இல்லைனா ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சார் நான் 6 o'clock தான் எஞ்சிப்பேன், ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ 6 o'clockல இருந்து ஸோ சேம் டைம் 11 o'clock வரைக்கும் 11 o'clock PM. சரிங்களா? ஸோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 words வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ 1 words என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மேலே வந்து ஸோ அதே 1 mark தான். ஸோ நம்ம எந்த லெசனை படிக்கிறோமோ அதே 1 mark நம்ம வந்து கவர் பண்ணிட்டே வாங்க. ஸோ எந்த லெசன்னா ஸோ சாப்டர் 3 1 marks கவர் பண்ணிடுங்க, சாப்டர் 7 1 marks கவர் பண்ணிடுங்க, அண்ட் சாப்டர் 5 1 marks நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து 30 அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஸோ மீதி ரிமைனிங் லெசன் பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் செக்ஷன் எஞ்சனும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ அந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஸோ உனக்கு வந்து 2 லெசன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சாப்டர் 2 சீக்வன்ஸ் சீரிஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா ஸோ சாப்டர் 6 ஸோ ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எதனால் சூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.1ல இருந்து உங்களுக்கு 2.9 எக்ஸைஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருந்து நமக்கு கேட்கக்கூடிய 5 marks பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 mark வந்து கண்டிப்பாக நமக்கு 2 5 mark கேட்பாங்க. அண்ட் 2 mark நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 2 mark என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதே மாதிரி 6th லெசன் வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரியில் 6.1ல இருந்து நமக்கு 6.4 டோட்டலாக வந்து 4 எக்ஸைஸ் தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 5 mark கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 2 mark கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் மார்னிங் செக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஸோ ஒன்று லெசன் 2 அல்லது லெசன் 6 உங்களுக்கு எது வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த லெசன் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஸோ அடுத்து மீதி கன்டினியூ என்ன பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் 6 எடுத்தீங்கன்னா அடுத்து 6 முடிச்சு லெசன் 2 படிங்க. லெசன் 2 எடுத்தீங்கன்னா ஸோ அதை முடிச்சு லெசன் பண்ணி நீங்கள் வந்து 6 வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து லெசன் வந்து 4. இது ஒரே ஒரு லெசன் தான் நமக்கு என்ன இருக்குது பெண்டிங் இருக்குது. ஸோ லெசன் 4ல் 4.1ல இருந்து நமக்கு 4.4 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி படிக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3 தியரம் இருக்குது. ஸோ 3 தியரம் இருக்குது. ஸோ என்ன தியரம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? அப்போ இந்த 3 தியரத்தை நம்ம தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 தியரத்துலேருந்து ஒரு தியரம் நமக்கு அதிகமாக வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்ல தெளிவாக பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 mark உனக்கு வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த 4th லெசன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ முக்கியமான சம்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு 31st இருக்குது அப்படின்னா. ஸோ 31st ஆன் சண்டே. ஸோ 31st 03/2024. ஸோ இந்த நாளில் என்ன பண்ண போறீங்கன்னா ஸோ முழுக்க நீங்கள் ரிவிஷனுக்காண்டி வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் நம்ம மேலே பிளான் போட்டதில் ஒரு லெசன் படிக்க வேண்டி இருக்குதுன்னா நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துக்கங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 5 o'clockல இருந்து அல்லது மார்னிங் செக்ஷன் 6 o'clockல இருந்து என்ன பண்ணுங்கன்னா அப் டு 12:30 வரைக்கும். ஸோ 12:30 வரைக்கும் உனக்கு எந்த லெசன் முடிக்கணுமோ அந்த லெசன். ஏதோ ஒரு லெசன் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ பெண்டிங் லெசன் ஸோ பெண்டிங் லெசன் வச்சுங்க. இன் கேஸாக நான் எல்லாமே முடிச்சேன் சார், நான் இதில் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன், இந்த டேஸில் வந்து நம்ம போட்டபடி என்ன பண்ணணும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டோம்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரிவிஷன் பண்ண இதில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாள் நீங்கள் 1 word படிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 30th அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஸோ என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் அதுக்கு 1 word படிச்சிருங்க. ஸோ 1 mark நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சாப்டர் 2 1 marks நீங்கள் கவர் பண்ணிடுங்க, சாப்டர் 6 1 mark கவர் பண்ணிடுங்க, அண்ட் சாப்டர் 4 1 mark நீங்கள் தெளிவாக கவர் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த ரிமைனிங் டேஸில் நமக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாளில் இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ கிராஃப் வந்து நல்லா தெளிவாக பார்த்துருங்க. ஸோ நான் கடைசி நாள் ஸோ கிராஃபில் வந்து ஸோ குவாட்ராட்டிக் கிராஃப் நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு கிராஃப் இருக்குது டைரக்ட் வேரியேஷன்
அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க. ஒன்று டேரக்டில் இருந்து ஒன்று வாய்ப்பு இருக்குது, அல்லது குவாட்ராட்டிக். ஸோ ரெண்டில் எதிராச்சும் ஒன்று கேட்க வாய்ப்பு. அதனால் என்ன பண்ணுங்க, ரெண்டில் என்னமாச்சும் ஒன்று நல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து தரவு பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து 4.1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4.2ல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக இது வந்து ஒரு 3 டைப் 4 டைப் இருக்கும் பார்த்துக்கங்க. அடுத்து வந்து நீங்கள் 4.3 அதில் பார்த்தீங்கன்னா 4.3 4.4ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 டேஞ்சன் கேட்பாங்க. 2 டேஞ்சன் அண்ட் சிங்கிள் டேஞ்சன். இந்த சிங்கிள் டேஞ்சன்லேயே வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர். ஸோ சென்டரை வச்சு கேட்க சம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஸோ அல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கேட்க நமக்கு வாய்ப்பு பார்த்துக்குங்க. ஸோ இதான் நம்ம டோட்டலாக நம்ம ரிவிஷன் பண்ணக்கூடிய பிளானு. ஸோ டோட்டலாக என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இந்த 2.5 daysலேயே என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்கள் நல்ல தரவு பண்ணிடுங்க. ஸோ அப்படி நல்ல தரவு பண்ணி முடித்த பிறகு மீதி உள்ள ஒரு நாள் 31st சண்டே வந்து கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து மேக்ஸ் ரிவிஷனுக்காண்டி போட்ட பிளானு. ஸோ இதை நல்லா பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.